அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி யஸ்ஸிர் வ லா துஅஸ்ஸிர் இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததஅது மா பில்லாஹ் அலைஹி தவக்கல். அளவில்லா கருணையாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அன்புக்குரிய நடுமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய அடிமைகளிடத்தில், பணியாட்களிடத்தில், சமுதாயத்தில் இருந்து கொண்டிருந்த அடிமைகள் பணியாட்கள் விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்கிற செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் பணிபுரிந்தவர்கள் அவர்களை குறித்து சொல்லக்கூடிய செய்தி என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான குணம் படைத்தவராக இருந்திருக்கிறார். தன்னுடைய பணியாளரிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் கடிந்து கொண்டவராக இல்லை. அவர்கள் காயப்படுத்தியவர்களாக இல்லை. அவர்களுக்கான உரிமைகளை, மதிப்பை கொடுத்து வாழ்ந்திருந்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் நமக்கு தெரியும். அனஸ் ரலியல்லாஹு அவர்களை அவருடைய தாயார் அவர் சிறுவனாக இருக்கிற போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒப்படைத்தார்கள். பணிவிடை செய்வதற்காக வேண்டி அவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு சென்றார்கள். அப்படி இருந்த அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்றாங்க? அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களை விட அழகிய குணம் படைத்தவரை நான் கண்டதே இல்லை. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வேலைக்கு வேண்டி என்னை அனுப்புகிற போது அவர் சொல்றார், நான் போக மாட்டேன், சின்ன பிள்ளை அப்படின்ற காரணத்தில் அவர் என்ன செய்றாங்க, நபி ஸல்லல்லாஹு இடத்தில் அப்படி பேசக்கூடாது என்பதை அவருக்கு தெரியாமல் அவர் இப்படி பேசுகிறார். ஆனால் அவர் சொல்றாரு, அப்போ கூட என்னுடைய உள்ளத்தில் போக வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எதை ஏவுகிறாரோ அதை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறதா, நான் வாயால் இப்படி சொல்லி விடுகிறேன். பிறகு நபி ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க, போயிட்டு வா அப்படி சொன்னோன்னா நானும் என்ன செஞ்சுட்டேன், கிளம்பி போயிட்டேன். நான் போகிற வழியில் என்ன செய்கிறாங்க, சில சிறுவர்கள் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அங்கே நின்று அவர்களை விளையாட்டை வேடிக்கை பார்த்தேன். ஏனென்றால் அவர் சிறுவயது நபித்தோழர். அந்த சிறுவர்களுக்கு உரிய அந்த பண்பின் காரணமாக என்ன செய்கிறாங்க, விளையாடுகின்றவர்களை கடந்து செல்கிற போது அந்த விளையாட்டை வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களாக அவர் நின்று கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனவர் வரவில்லை. அவர் விளையாட்டை பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம் நின்று இருப்பாங்க. அப்போ அந்த அடிப்படையில் செய்கிறாங்க, போனவர் வரவில்லை என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு வந்து விட்டு அவரை பார்க்கிற போது அவர் அங்கே விளையாட்டை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த நேரத்தில் அனஸ் ரலியல்லாஹுடைய தோள்களில் பின்புறமாக வந்து அனஸ் ரலியல்லாஹுடைய தோள்களில் கை வைத்து விட்டு ரசூலா கை வைத்த உடனே அவர் திரும்பி பார்க்குறாரு. பார்க்கும்போது ரசூலா என்ன செய்கிறாங்க, சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு கேட்குறாங்க, ஏ அனஸ் அதஹப்த ஹைசு அமர்த்துக்க, நான் எங்கே போகணும்னு சொன்னேன்னு நீ போயிட்டியப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப அன்பாக கேட்குறாங்க ரசூலா. இந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் உடனே நாம் யார சொல்லா நான் இப்போ போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. பிறகு என்ன செய்கிறாங்க, அவர் இந்த செய்தியை குறித்து அவர் சொல்லுகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நான் 8 அல்லது 10 வருடங்கள் பணியாளனாக இருந்திருக்கிறேன். சிறு வயதிலே அவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அந்த அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஏறத்தாழ 8 அல்லது 10 வருடங்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய அந்த நபராக அவரிடத்திலேயே இருந்திருக்கிறார். ஒரு நாள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை செய்ததற்காக வேண்டி லிம ஸனஅத ஹாதா, இதை ஏன் இப்படி செய்தாய், ஏன் இப்படி செய்யவில்லை என்று சில அவர்கள் கேட்டதே இல்லை. அதே போன்று ஒரு நாளும் கூட சி என்ற வார்த்தையை கூட அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்னிடத்தில் பயன்படுத்தியதில்லை என்று சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ். பாருங்கள், 1-2 வருடங்கள் அல்ல, 8 அல்லது 10 வருடங்கள் அவர் பணியாற்றியதா சொல்லுகிறார். இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் எத்தனை முறை தவறெடுத்திருப்பார், தவறெடுத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நமக்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தில் போக சொன்னார்கள். அவர் போகாமல் அவர் என்ன செய்றாங்க, பாதி வழியில் நின்று கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார், விளையாட்டை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் அங்கும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை கடிந்து கொள்ளவில்லை. அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு இடத்திலும் என்ன சில அந்த நபித்தோழரிடத்தில் வந்து கடிந்து கொண்டதிலே 8-10 வருடங்கள் அப்படி நடந்து கொண்டதே இல்லை என்று செய்றாங்க. அவரே சாட்சி சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ். யோசித்து பார்க்க முடிகிறதா நம்மால்? ஒரு சில நாட்களாக இருந்தால் ஒரு மனிதன் நினைச்சுவான், நிதானத்தோடு நடந்து கொண்டான், பக்குவமாக நடந்து கொண்டான் என்று சொல்லலாம். ஆனால் இத்தனை ஆண்டுகள் இது ஒரு முஅஜிஸத் என்றே நாம் எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹ்வின் தூதர் என்பதனால் அவர் எல்லா காலத்திலும் சில மனிதனுக்கு இருக்கக்கூடிய இயல்பான குணங்கள் என்கிற அடிப்படையில், ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டிருக்கும் என்கிற அடிப்படையில் அவன் நிறம் மாறி கொண்டிருப்பான் என்று சொல்லக்கூடிய அந்த சூழல், அந்த வாய்ப்பு அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு இல்லை என்பதை இந்த நிகழ்வு நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. இப்படித்தான் ஒருவர் நடந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரத்திலும் நிதானத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக, சரியானதை தேர்ந்தெடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். பக்குவத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். தனக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் தவறளிக்கிற போது கூட நாம் பக்குவமின்மையினால் தவறளித்து விடக்கூடாது என்பதற்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டை படிக்கிற நாம், இந்த எடுத்துக்காட்டின் வாழ்க்கை வரலாறை அறிந்து கொண்டிருக்கிற நாம், இவரை முன்மாதிரியாக கொண்டிருக்கிற நாமும் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். நமக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கடினமாக நடந்து கொள்ளக்கூடாது, மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களிடத்தில் பணி வாங்குகிற போது, அவர்களிடத்தில் பணிச்சுமைகளை சுமத்துகிற போது அதிலே நாம் எப்படி நளினத்தை கடைபிடிக்க வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அழகான முறையில் கற்றுத்தந்திருக்கிறார்கள். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் அவர்களை நாம் நேசிக்கிறோம், அவரை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் அவருடைய அடிச்சோடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வாழ்வதன் மூலமாகத்தான் நமக்கு இம்மை மறுமை வெற்றி இருக்கிறது என்பதை உறுதியாக நம்பிக்கை கொண்டிருக்கிற நாம் எல்லா நேரங்களிலும் அதை கடைபிடிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சிறந்த முன்மாதிரியாக நாம் காணுகிறோம். சிறந்த வழிகாட்டியாக அல்லாஹ் நமக்கு அவரை ஆக்கி இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த முன்மாதிரியை எல்லா நேரங்களிலும் நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதன் மூலம் நாம் அல்லாஹுடைய அருளையும் அவருடைய பொருத்தத்தையும் பெற வேண்டும். நாளை மறுமையில் சொர்க்கத்தை அடைய வேண்டும். அப்படிப்பட்ட நர்பாகியத்தை வல்ல ரஹ்மான் நாம் அனைவருக்கும் வழங்கட்டும் என்று கூறி நிறைவேற்றுகிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.